பாம்பின் இரத்த வம்சம். ஏதேனில் தொடங்கிய போராட்டம். ஆரம்பத்தில் காலமும் ராஜ்யங்களும் வருவதற்கு முன் ஒரு போராட்டம் நடந்தது. மனிதர்களின் கண்களில் தெரியாத ஒரு யுத்தம், படைப்பின் ஆன்மாவுக்கான போராட்டம். தோட்டத்தில் தேவன் முதல் மனிதரையும் பெண்ணையும் வைத்தார், ஆதாம் மற்றும் ஏவா. பாவமின்றி மரணம் இல்லாமல் ஒரு உலகம். ஆனால் எதிரி அங்கு மறைந்து காத்திருந்தான். பாம்பு மிகவும் மோசமானது, பொய்களை கூறியது. அந்த சொற்கள் வான் சுற்றை உடைத்தன. ஏவா கேட்கையில் பாம்பின் விஷம் மனித இரத்தத்தில் கலந்தது. போராட்டம் ஏதேனில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தலைமுறையின் இரத்தத்தில் பரவியது. இரு இரத்த வம்சங்கள் தோன்றின, பாம்பின் விதை, பெண்ணின் விதை. மறைந்த போராட்டம், மனித வரலாற்றின் நிழல்களில் நடந்த போர். பாம்பின் இரத்தத்தால் குறிக்கப்பட்ட காயின் தேவனிடமிருந்து மாறிப்போனான். ஆனால் ஆபேல் உருவாக்கியவரின் கிருபையில் நடந்தான். மறைந்திருந்தும் பாம்பின் வரிசை வெறுப்பு, பொய், இரத்த சண்டைகளை பரப்பியது. ஆனால் தேவனின் வாக்குறுதி ஒலித்தது. பெண்ணின் விதை பாம்பின் தலையை திணித்துவிடும். காலம் நிறைந்த பொழுது அந்த போராட்டம் உடலில் வந்து நிற்கின்றது. இயேசு கிறிஸ்து கன்னியரால் பிறந்த சுதந்திர விதை பாம்பின் ராஜ்யத்தை எதிர்த்து போராட வந்தார். சிலுவை தான் பரலோகம் மற்றும் நரகம் மோதிய போர்வெளி ஆனது. பாம்பின் சக்தி சிதறியது. ஆனால் இந்த யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை. இயேசு ஒவ்வொரு ஆன்மாவையும் தேர்வு செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். நீங்கள் யார் இரத்தத்தின் வாரிசுகளாக இருப்பீர்கள்? பழமையான போர் தொடர்கின்றது. உங்கள் இதயத்தில், உங்கள் தேர்வுகளில், உங்கள் விதையிலும். நீங்கள் பெண்ணின் விதைகளாக எழுச்சி பெறுவீர்களா அல்லது பாம்பின் வாரிசுகளாக வீழ்வீர்களா?